பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, பார்ட் 2 எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு டீச்சர் வந்து டீச்சரோட ரோல் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 2 வந்து நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம் அந்த ஓரியன்டேஷனில். ஸோ அந்த ஆக்டிவிட்டி எப்படின்னா, இப்போ அந்த சார் வந்து ஒரு 8 ஸ்டாஃப் மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க இல்லை வாலண்டியர் பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் போனோம். ஸோ அதில் வந்து ஒருத்தருக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு ஸ்டாஃப் வந்து. ஸோ நாங்கள் நம்பர் 1. ஸோ சார் என்ன சொன்னாங்கன்னா, மித்தவங்க இப்போ இருக்கிற மித்த 7 ஸ்டாஃப் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாது அவங்களுக்கு. சார் சொல்லித்தர விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணி அதை இன்னொருத்தருக்கு செஞ்சு காமிக்கணும், அவங்க இன்னொருத்தருக்கு செஞ்சு காமிப்பாங்க. ஸோ லாஸ்ட் 8ஆவது வரவங்க எனக்கு சொல்லி கொடுத்த அதே விஷயத்த பண்ணுறாங்களா அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஸோ அப்படி பண்ணப்போ ஃபஸ்ட்டு சார் வந்து அவங்களோட ஆக்ஷன் செஞ்சு காமிச்சாங்க. ஸோ நான் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2, 3 நானே விட்டுட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். பட் எனக்குமே ஞாபகம் இல்லை அவங்க இப்படி கை வச்சது, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஒரு 2 ஆக்ஷன் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் வந்தவங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். அவங்க என்னலேருந்து 2 விட்டுட்டாங்க. 3rd, 4th, 5th வந்தவங்க கம்ப்ளீட்டாக லிட்டில் டிஃப்ரென்ஸோட அப்படியே மொத்தமாகவே அந்த விஷயம் வந்து அவங்க பண்ண ஃபஸ்ட்டு சார் பண்ண ஆக்ஷனுக்கும் லாஸ்ட்டாக 8th பண்ணுறவங்க பண்ண ஆக்ஷனுக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா சார் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளோட கல்வியலாளர்கள், நிறைய எஜுகேஷனலிஸ்ட் எப்பயோ படித்தவங்க அவங்களாம் எதேதோ சொல்லி வச்சுருப்பாங்க, எதேதோ டீச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணி. ஸோ அதை நம்ம பார்த்து வளர்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க இதுலேருந்து ஆல்டர் பண்ணி நவ் வி ஆர் டீச்சிங் இன் அ சம்திங் டிஃப்ரெண்ட் வே அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஏன் ஃபஸ்ட்டு பண்ணவங்கள மாதிரியே 8th பண்ணவங்க பண்ண முடியல, ஏன் அந்த சார் பண்ண மாதிரியே நான் பண்ண முடியல அப்படின்றத அந்த சார் அதுக்கு ஒரு விளக்கம். லேக் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் இமேஜினேஷன். ஸோ இமேஜினேஷனாக இப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு நாங்களாக க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு கற்பனையான விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 minutes தான் கிளாஸ் கவனிப்பாங்க. மித்த 45 minutesல மித்த ஒரு 35 minutes இல்லை 40 minutes என்ன பண்ணுவாங்கன்னா, they will be in their imagination world. ஸோ அதுலேருந்து அவங்களை எப்படி நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம மேலே அட்ராக்ஷன் கொண்டு வர வச்சு நம்ம சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் மேக் பண்ணுறது அப்படின்றத அந்த சார் வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஐடியாஸ். எனக்கு இப்படி தோணுது அப்படின்றது நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவங்களுக்கு தோணுறது அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இமேஜினேஷன் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 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 ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு தங்கம் கிடச்சி 5 வாரம் ஆச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் ஒரு 4வது பேர்கிட்ட இந்த விஷயம் போகிறப்ப அந்த அவங்களுக்கு தங்கம் கிடச்சி 5 மாதம் ஆச்சா அப்படின்னு நீங்கள் மாற்றி கொண்டு போயிடுவீங்க. ஸோ இது வந்து ராங்கான விஷயம். இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேஷனாக மாறுது. ஸோ அது நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொன்னாங்க. ஸோ அப்சர்விங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம். நல்லா கண்ணை மூடிட்டு என்ன சவுண்ட் நம்மளை சுற்றி கேட்குதுன்னு முதல்ல அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எதையுமே யோசிக்காமல் 1 to 10 ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். அடுத்து 10 to 1 ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணணும். அப்புறம் A to Z மனசுக்குள்ளே சொல்லணும். அப்புறம் Z to A முடிஞ்சால் மனசுக்குள்ளே சொல்லணும். இப்படி சொல்கிறப்போ நமக்கு வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஒரு நிலைப்பாடாக இருக்கும் அப்படின்றத அந்த சார் அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இஃப் இட்ஸ் ரெய்னிங் ஆல் பேர்ட்ஸ் கோ டு தேர் நெஸ்ட். அவங்கவுங்க கூட்ட தேடி தான் அந்த பேர்ட்ஸ்லாம் போகும். ஆனால் ஈகிள்ஸ் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் க்ளவுடு தேடி போகும். ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு ஈகிள் மாதிரி இருக்கணும். பர்ஃபெக்ட் க்ளவுட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து போகணும். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜை வந்து இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சார் வந்து அழகாக சொன்னாங்க. அப்புறம் இந்த ஈகிள் ஸ்டோரியில் வந்து அதோட ஆட்டிடியூட் தான் மேட்டர். இப்போ ஈகிள்னாலேயும் அவங்க வீட்டுக்கு போக முடியும். மழை பெய்யுது, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆனால் ஈகிள் ஏன் வந்து உயர பறந்து மேகங்களை போய் பார்க்குது அப்படின்னா அதோட ஆட்டிடியூட் தான் காரணம். அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து எனக்கு இதுதான் முடியும், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இல்லாமல், ஒரு டீச்சர் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவுட் ஆஃப் த ஜோன் வந்து கூட கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றத சார் வந்து சொன்னாங்க.
கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக சொன்னாங்க அந்த சார். டீச்சிங் இஸ் அ கர்மானா இப்போ நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவையான நாலேஜை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டு போய் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோடய குழந்தைங்களுக்கோ எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கோ என்ன மாதிரி ஒரு சூப்பரான டீச்சர் அவங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ நான் ஒரு நல்ல டீச்சராக இல்லாமல் நான் சும்மா காலேஜுக்கு போவேன், நான் சும்மா ரீட் பண்ணி விட்டு வருவேன் அப்படின்னு இருந்தேன்னா என்னோட ஜென்ரேஷனுக்கும் அப்படி தான் கிடைக்கும் அப்படின்றத அந்த சார் வந்து உணர்த்துற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் டீச்சருக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு கண்டிப்பான ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் பற்றி ஒரு டீச்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நான் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. செல்ஃப் இன்ட்ரோ பண்ணும்போது சில டிப்ஸ் கொடுத்தாங்க. டிப்ஸ் கொடுக்குறப்போ என்ன சொன்னாங்க, மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது, ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லணும். அப்புறம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்லேருந்து வரோம் அப்படின்றத சொல்லணும். அப்புறம் ஐ கம்ப்ளீட்டட், நான் வந்து இது முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக என்ன டிகிரி நம்ம முடிச்சிருக்கோமோ அதை சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்லி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ கம்ப்ளீட்டட் முடிச்சதுக்கப்புறம் ப்ரெசென்ட்லி ஐ எம் டூயிங் ஸோ அண்ட் ஸோ அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் ஐ எம் பர்சியூயிங், ஏதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கா, நான் இதை படிச்சுட்ருக்கேன் அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோடய எய்ம் ஐ வாண்ட் டு பிகம் இல்லாட்டி மை எய்ம்ஸ் டு பிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எய்மோ அதை நம்ம சொல்லணும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ டெவலப் யுவர் செல்ஃப் ஆன் யுவர் ஓன் அப்படின்றது தான் இந்த சார் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லி முடித்தாங்க. ஜென்ஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம வந்து டீச் பண்ணணும், அவங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சுட்டு எப்படி நம்ம அவங்களுக்கு டீச்சராக இருக்கணும் அப்படின்றத இந்த ஓரியன்டேஷன் மூலமாகவும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி நாங்கள் நிறைய ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் அட்டன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் தட் சார். தேங்க்யூ சார். அவ்வளோதான். ஸோ நானுமே உங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தான், ஒரு டீச்சர் எப்படி இருக்கணுன்றத தான் பிள்ளைங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளே வந்து சும்மா டீச்சராக இல்லாதவங்க பண்ணுற நிறைய விஷயங்களும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத. ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுபடி அவங்க முதல்ல நடக்கிறவங்களா இருக்கணும். ஸோ டீச்சர்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட் இன்ஸ்பயர் ஆவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு நாள் கண்டிப்பாக டீச்சர் ஆவாங்க. இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த சில டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சில விஷயங்கள் நான் இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். இட் கேன் பி அ வேர்ட், இட் குட் பி அ எனிதிங். அது ஏதாவது ஒன்று நான் வந்து அவங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகி நான் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் டீச்சிங் ப்ரொஃபஷன் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு டீச்சருமே ஒவ்வொரு மாதிரி. ஒரு டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு டீச்சர் ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க, ஒரு டீச்சர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஒரு டீச்சர் மாட்ரேட்டாக இருப்பாங்க, சில நேரம் கோவப்படுவாங்க, சில நேரம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இதில் எந்த வகையான டீச்சர் உங்களுக்கு பிடிக்கும்னா, ஒரு டீச்சர் இல்லைனா ப்ரொஃபஸர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு டீச்சர்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்குவோம். இப்போ நான் ஒரு டீச்சர் ஆகிருக்கேன், ஒரு ப்ரொஃபஸர் ஆகியிருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பாடம் எடுத்த ஒரு 5-6 ப்ரொஃபஸர் இருப்பாங்களா, ஒரு 10-15 ப்ரொஃபஸரில் என்னை இன்ஸ்பயர் பண்ணவங்கன்னு ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த 4 பேர்கிட்ட இருந்து நான் சில குட் குவாலிட்டிஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ஒரு 4 பேருக்கு பாஸ் ஆன் பண்ணுவேன். இப்போ நான் கற்றுக்கிட்ட அதே குவாலிட்டியை தான் இவங்ககிட்டயும் ரீச் ஆகுமானா கிடையாது. என்னோடய ஆக்ஷன்ஸ், நான் எவ்வளோ அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கடுறேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத வச்சு தான் அந்த பிள்ளைங்க என்கிட்ட இருந்து கற்றுக்குவாங்க. ஸோ லெட் அஸ் இன்ஸ்பயர் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஒரு டீச்சராக இருக்கிறவங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம் 2 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போயுமே கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் கிளாஸுக்கு போகவே கூடாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கப்போ, இப்போ ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் உட்காந்துட்டு கிளாஸ் எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளோட அட்டென்ஷன் அவங்க மேலே இருக்குன்றதை நம்ம காட்டுறதுக்கு நம்ம நின்றுட்டு நடந்துக்கிட்டே நடத்துகிறப்ப தான் அவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேலே நம்ம கிராப் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம அவங்க எல்லாரையுமே மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ என்ன பண்ணலாம், அவங்களோட வழியில் போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லித்தரலாம். பட் டிசிப்ளினரி விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த விஷயம் தான் பண்ணணும்னு காலேஜில் ரூல் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் தானே பண்ணணும். அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கோ அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கோ பண்ணிவிட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்ல டீச்சராக இருக்க
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ரோல் மாடல் அப்படின்றப்போ ஒரு டீச்சர் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸும் அந்த அந்த சின்ன குழந்தைங்களோட இல்லை சின்ன யங் கேர்ள்ஸோட ஏஜ் டிஃப்ரென்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் உங்களுக்கான ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் ஏஜில் இருக்கிற பியர் குரூப்போட டிஸ்கஸ் பண்ணுங்களே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த ஸ்டாஃப் இப்படி அந்த ஸ்டாஃப் அப்படின்னு என்றைக்குமே பேசவே கூடாது. ஒரு டீச்சராக இருக்கவங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா எப்பயுமே நல்ல வார்த்தைகள் பேசுகிறது, யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருக்கிறது. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு உங்களுக்கு அடுத்து இருக்கவங்கள்ட்ட வேறு ஒரு விஷயம் பேசுவேன்னா தப்பு இல்லை. ஒரு டீச்சராக இருக்கவங்க பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம் காசிப்பிங். ஸோ காசிப்பிங் அப்படின்றது அது எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. ஏன் டீச்சருக்குள்ளே நடக்கக்கூடாதா அப்படின்னா டீச்சருக்குள்ளே நடந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தயவு செஞ்சு காசிப்பிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க டீச்சிங் ஃபீல்டில். இந்த வீடியோவில் பாய் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். until then bye, signing off, it's me, bye bye. Subscribe for more videos. Thank you, thanks for watching my video. Thank you, bye bye.